வீட்டில் பிரியாணி செஞ்சாலே என் பையனுக்கு மட்டும் ரச சாதம் போத்துன்னு சொல்லிடுவாங்க. பிரியாணினாவே காரமாக இருக்குன்னு ஓடிடுவான். அவனுக்காகவே இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி காரமே இல்லாமல் பார்த்துடலாங்களா? இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 30 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, மல்லி, 6 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை லவங்கம், ஏலக்காய், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு பேஸ்ட் வச்சுக்கலாங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு சிக்கனில் சேர்த்துட்டு தயிர் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய், பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கினாலே போதுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிச்சதும் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு தண்ணி கொதிச்சு பாதி அளவு வந்ததும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கோங்க. அவ்வளவே தாங்க. உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சாலே பசங்களுக்குன்னு தனியாக சமையல் செய்கிறீங்களா? இனிமேல் இப்படி பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.